ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! இப்ப நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ஒரு பதிவு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு குடுக்க போறேன். அதாவது நேர்முகத் தேர்வு. கிராம உதவியாளர் நேர்முகத் தேர்வுக்கு என்னென்ன கொஸ்டின் கேட்குறாங்க அக்கா அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. அத பத்தி நம்ம என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு மாரி கேள்விகள் கேட்குறாங்கன்னு இப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே அது தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அதாவது கிராம உதவியாளர் வேலைய பொறுத்தவரைக்கும், நம்ம பேசிக்காவே எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் அப்டின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு மாரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கங்கிறதுனால தான், நம்ம எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கோயம்புத்தூர் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூரா எடுத்துட்டீங்கன்னா, ஜென்ரலா கேட்குறாங்க. ஜென்ரல் நாலேட்ஜ் எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது ஜென்ரலா உங்களுக்கு அந்த வேலைக்கு என்ன நீங்க எந்த அளவுக்கு ஃபிட்டா இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத அவங்க கேட்குறாங்க. இதுவே வேற பக்கம் இந்த திருச்சி, மத்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த திண்டுக்கல், திருச்சி மத்த வேற எல்லா ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு மாரி கேள்வி ஒவ்வொருத்தவங்க வந்து அந்த கிராம உதவியாளரோட டீப்பா கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க. இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. காய்ஸ் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு இது வந்து நம்ம உன்னியும் மேலும் மேலும் உன்னியும் கொஸ்டின்ஸ் இதில ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அக்கா எந்த மாரி நான் ப்ரிப்பேர் ஆகணும்? எந்த மாரி நான் அங்க போய் பேசணும்? எவ்வளோ போல்டா இருக்கணும்? எந்த மாரி எல்லாம் என் டிப்ஸ் கேட்டாலும் நான் சொல்றக்கு ரெடியா இருக்கேன். கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாரி வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.